Dear teachers, good morning. PG-TRB Physical Director எக்ஸாமுக்காக இன்று நாம் படிக்கப் போகும் டாபிக் ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். மூன்றாவது பாடமான ரிசர்ச் ப்ரப்போசல் பாடத்தில் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் என்னவென்று அதை பற்றியுள்ள தகவல்களை கடந்த வகுப்பில் நாம் படித்தோம். இந்த வகுப்பில் வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் என்பதை பற்றி படிக்கப் போகின்றோம். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இஸ் intended to deal with dynamics, forces and interactions. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் ஆனது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுடைய நோக்கம் என்பது என்னவென்றால் எதை பற்றி விளக்குவதாம்? மாற்றங்கள் அதேபோன்று ஃபோர்ஸ் உந்துதல்கள் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வினைகள் அல்லது செயல்கள் ஆகியவற்றை பற்றி விளக்குவது தான் என்னது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் என்பது மாற்றங்கள் உந்துதல்கள் மற்றும் செயல்களை பற்றி விளக்குவது தான் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். ஆனால் எது நோக்கமல்ல அண்ட் இஸ் நாட் இன்டெண்டட் டு கிவ் merely a descriptive picture of a static situation or a usual grout pattern. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் நோக்கம் என்னவென்றால் டீல் வித் டைனமிக்ஸ், ஃபோர்ஸஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் இல்லை, அதாவது உந்துதல்கள், செயல்கள் மற்றும் மாற்றங்களை பற்றி விளக்குவது தான் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுடைய நோக்கம் அல்லவா? அதே வேளையில் எது நோக்கமல்ல? எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சின் நோக்கம் எதுவல்ல? நாட் இன்டெண்டட் டு கிவ் merely a descriptive picture of a static situation or a usual grout pattern இல்லை, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சினுடைய நோக்கம் அல்லாதது எதுவென்றால் ஒரு படம் அல்லது புள்ளிகளை பற்றி, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விபரங்களை பற்றிய கண்ணோட்டம் அல்ல அதனுடைய நோக்கம். மாறாக மாற்றங்கள், உந்துதல்கள் மற்றும் செயல்களை பற்றி விளக்குவது தான் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சுடைய நோக்கம். மாறாக எது நோக்கம் அல்ல? நாட் இன்டெண்டட் டு கிவ் merely a descriptive picture of a விளக்கமான படம் அல்லது விளக்கமான புள்ளி விபரங்களை பற்றி அல்லது விளக்கமான வளர்ச்சியை பற்றி சொல்வது அல்ல அதனுடைய நோக்கம். ஓகே, the next, what are the steps of experimental research? First step என்னன்னா identifying and defining the problem. Identifying and defining the problem. Experimental research starts the selection of a problem. Experimental research என்பது பிரச்சனையை செலக்ட் பண்ணுவதிலிருந்து தான் தொடங்குகின்றது அல்லவா? அதாவது ஸ்டார்ட்ஸ் தி செலெக்ஷன் ஆஃப் எ ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஐடென்டிஃபையிங் அண்ட் டிஃபைனிங் தி ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு என்னது selection of a problem இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா selection of a problem. Then problem should be defined as the precise terms இல்லை, ப்ராப்ளம் ஆனது துல்லியமான டேமாக அமைய வேண்டும் இல்லை. பிரச்சனை என்பது துல்லியமான பிரச்சனையாக அமையலாம். துல்லியமான பிரச்சனையாக, மைன்யூட் பிரச்சனை, சின்ன பிரச்சனையாக அமையலாம், துல்லியமான பிரச்சனையாக அமையலாம். Then the variables to be investigated should be defined in optional terms. Variables அதே வேளையில் மாறிகளானது புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இல்லை. should be defined in operational terms இல்லை, அது புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட்டு சின்ன ஆப்ரேஷனல் டேர்ம்ஸ்களுக்கு உட்படும் இல்லை. வேரியபிள்ஸ் மாறிகளானது சின்ன, அதாவது இதில் உள்ள மாறிகள், இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் உள்ள மாறிகள், அதாவது இங்கே உள்ள விஷயங்கள் எல்லாமே ஆப்ரேஷனல் டேர்ம்ஸுக்கு உட்படுத்தப்படும் அல்லவா? இந்த நெக்ஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா செலக்ஷன் அண்ட் ஐடென்டிஃபையிங் தி ப்ராப்ளம் அல்லவா? செகண்ட் என்னென்னா ரிவ்யூயிங் தி லிட்ரேச்சர் ரிலேட்டிங் டு தி ப்ராப்ளம் இல்லை, ரிவ்யூயிங் தி லிட்ரேச்சர் ரிலேட்டிங் டு தி ப்ராப்ளம். அதாவது தி ரிலேட்டட் லிட்ரேச்சர் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஷுட் பி ரிவ்யூடு and the experimental design should be planned and outlined. அதாவது
இங்கே உள்ள விஷயங்களை லிட்ரேச்சர்னால் விஷயம் படிப்பு இங்கே உள்ள படிப்பை பற்றி ரிவ்யூ பண்ண வேண்டும்ல, மீண்டும் திருப்பி அனலைஸ் பண்ண வேண்டும். ரிலேட்டிங் தி ப்ராப்ளம், இந்த பிரச்சனை சம்மந்தமான படிப்பை பற்றி உள்ள விஷயங்களை மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும் அல்லவா? அதான் இந்த பாயிண்ட் என்னென்னா, தி ரிலேட்டட் லிட்ரேச்சர் ஆன் ஆப்டிமே அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ஷுட் பி ரிவ்யூட் அண்ட் தி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் ஷுட் பி பிளான்ட் அண்ட் அவுட்லைன். இல்லை, அதாவது இங்கே உள்ள பிரச்சனைக்கான பாடங்களை பற்றி என்ன செய்ய வேண்டும், பிரச்சனைக்கான ஆப்ரேஷன்ஸை பற்றி என்ன செய்ய வேண்டும், ரிவ்யூ செய்ய வேண்டும், மீண்டும் திரும்பி பார்க்க வேண்டும். மட்டுமின்றி அதற்கு பிரச்சனைக்கு ஏற்றபடி நம்ம பிளான் பண்ண வேண்டும், அவுட்லைன் போட வேண்டும். இல்லை, பிரச்சனைக்கு ஏற்றபடியும் பிளான் பண்ண வேண்டும், அதை போன்று அவுட்லைன் போட வேண்டும். ரிவ்யூவிங் தி லிட்ரேச்சர் ரிலேட்டிங் தி ப்ராப்ளம்னா தி ரிலேட்டட் லிட்ரேச்சர் and experiments should be reviewed and the experimental design should be planned and outlined. Okay, this is second point. The next third point என்னன்னா stating hypothesis. இல்லை, hypothesis பற்றி உள்ள விஷயம்தான். Hypothesis plays a vital role in this research. இந்த experimental researchல the vital role இதுதான். vital means முக்கியமான ரோலை எது, இந்த hypothesis தான். இல்லை, இப்போ இந்த கொஸ்டின் கேட்கலாம், dash is a vital role in the experimental research என்னவென்றால் hypothesis அல்லவா? hypothesis தான் இங்கே உள்ள முக்கியமான ரோல். The next, the researcher have to formulate the hypothesis that can be verified by the experimental data. The researcher has to formulate the hypothesis that can be verified by the experimental data. ஆய்வு செய்பவர் என்ன செய்ய வேண்டும், ஆய்வு செய்பவர் இந்த ஹைபாத்திசிஸை ஃபார்முலேட் பண்ணுவாங்க, ஹைபாத்திசிஸை ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை பற்றி என்ன பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ண வேண்டும் அல்லவா? வெரிஃபை பண்ண வேண்டும். ஆய்வு செய்பவர் இந்த ஹைபாத்திசிஸை பற்றி உள்ள அதை ஃபார்முலேட் பண்ணுவதோடு மட்டுமின்றி அதை பற்றி வெரிஃபை பண்ண வேண்டும், கரெக்டாக உள்ளதா என்று செக் பண்ண வேண்டும். தென் இதான் என்னது, ஸ்டேட்டிங் ஹைபாத்திசிஸ். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபோர்த் பாயிண்ட் என்னவென்றால் டிராயிங் தி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். முக்கியமாக இந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, டிராயிங் தி எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன், எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனை நாம் வரைய வேண்டும் அல்லவா? அதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் இஸ் டு தி ரிசர்ச்சர் that a blueprint is to an architect. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் ஆனது ஆய்வு செய்பவர் எடுக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் அல்லது அந்த கட்டடக்கலை, அதுதான் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் என்பது. எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் வேறு ஒன்றும் இல்லை, என்னவென்றால் ஆய்வு செய்பவர் எடுக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா அவங்க கொடுக்கக்கூடிய இந்த வடிவம் தான், அவுட்லைன் தான், அதுதான். இல்லைன்னா ஆர்கிடெக்ட் தான் என்னது, ஆர்கிடெக்ட்னா கட்டடக்கலை அல்ல, அதுதான் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் என்பது. தென் தி செலக்டட் டிசைன் ஷுட் பி appropriate for testing தி ஹைபாத்திசிஸ் ஆஃப் தி ஸ்டடி. செலக்ட் பண்ணக்கூடிய டிசைனானது உத்தேசமாக, உத்தேசமாக ஃபார் டெஸ்டிங் தி ஹைபாத்திசிஸ் ஆஃப் தி ஸ்டடி. இல்லை, ஹைபாத்திசிஸுக்கு டெஸ்ட் பண்ணும்படியாக அமைய வேண்டும். இல்லை, செலக்ட் பண்ணக்கூடிய டிசைன் ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணும் வகையில் அமைத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் என்னது திஸ் பாயிண்ட். தி செலக்டட் டிசைன் ஷுட் பி அப்ராப்ரியேட் ஃபார் தி testing the hypothesis of the study. Then next point, it should prove adequate control over the study. இல்லை, இது எதை ப்ரூவ் பண்ண வேண்டும், அடிக்கேட்டில் போதுமான கட்டுப்பாடுகளை, நாம் படிக்கக்கூடிய விஷயங்களில் உள்ள போதுமான கட்டுப்பாடுகளை ப்ரூவ் பண்ணும்படியாக அமைய வேண்டும். இல்லை, இங்கே உள்ள செல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் ப்ரூவ் பண்ணும் வகையில் அமைய வேண்டும். அதுதான் என்னது டிசைனிங் என்பது. த நெக்ஸ்ட் என்னென்னா டிஃபைனிங் தி பாப்புலேஷனை டிஃபைன் பண்ணுவது. டிஃபைனிங் தி பாப்புலேஷன். இட் இஸ் நெசசரி டு டிஃபைன் தி பாப்புலேஷன் ப்ரிசிஸ்லி ஸோ தட் தேர் கேன் பி நோ கொஸ்டின் அபவுட் தி பாப்புலேஷன் டு விச் தி கன்க்ளூஷன்ஸ் ஆர் டு அப்ளை. அதாவது டிஃபைனிங் தி பாப்புலேஷன் அது கண்டிப்பாக தேவையில்லை. எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை பொறுத்த மட்டில்
நெசசரி எது? டிஃபைனிங் தி பாப்புலேஷன் கண்டிப்பாக தேவை. ஏன் தேவை? தி பாப்புலேஷன் ப்ரிசீஸ்லி so that there can be no question about the population to which the conclusions are to apply. இல்லை, அதாவது மக்களை பற்றி உள்ள மக்களிடமெல்லாம் இந்த விஷயங்களை நாம் இங்கே என்கொயரி பண்ணக்கூடிய ஆனால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி மக்களிடமும் அனலைஸ் பண்ண வேண்டும், மக்களிடம் கேட்க வேண்டும், மக்களிடம் அதை பற்றி உள்ள விஷயங்களை கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கு பதில் வாங்க வேண்டும். No question that there can be no question about the population to which the conclusions are to apply. கேள்விகள் எதுவும் கேட்காமல் முடிவுகளுக்கு வந்துவிடக்கூடாது. மக்களிடமெல்லாம் கேட்டு அதன் பின்பு தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அமைய வேண்டும். ஓகே, இதுதான் என்னது? டிஃபைனிங் தி பாப்புலேஷன். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா டிஃபைனிங் தி பாப்புலேஷன். தென் சிக்ஸ்த் பாயிண்ட் என்னவென்றால் carrying out the study and measuring the outcomes. அதாவது படிக்கக்கூடிய விஷயங்களை என்னவென்றால் அதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? மெஷரிங் பண்ண வேண்டும். இல்லை, மெஷரிங் பண்ணி அவுட்கம்ஸ் எப்படி என்று, அதாவது முடிவுகள் எப்படி அமையும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? கேர் பண்ண வேண்டும் அல்லவா? அதை கண்காணிக்க வேண்டும். அதுதான் கேரியிங் அவுட் தி ஸ்டடி அண்ட் மெஷரிங் தி அவுட்கம்ஸ். The variables has to be administered to the subjects based on the experimental design. Variables எல்லாம் எப்படி நிர்வகிக்கப்படுமாம்? இங்கே உள்ள பாடங்கள், இங்கே உள்ள விஷயங்களால் வேரியபிள்ஸ் எல்லாம் நிர்வகிக்கப்படும் அல்ல? அதான் என்ன? இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனில் என்னன்னா வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே உள்ள விஷயங்களால் நிர்வகிக்கப்படும். இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் controlling variable, applying the experimental factors and maintaining the records of procedure and collecting the data. அதாவது வேரியபிள்ஸ் எல்லாமே இங்கே எதால் நிர்வகிக்கப்படும்? இங்குள்ள விஷயங்களால் நிர்வகிக்கப்படும். இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ், அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலிங் வேரியபிள்ஸ், இல்லை வேரியபிள் எல்லாம் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு அமையும். அப்ளைங் தி எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டர்ஸ், அதுபோல் இங்கே என்ன அப்ளை பண்ணுவாங்க? எக்ஸ்பெரிமெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் மெயின்டைனிங் தி ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அண்ட் கலெக்ஷன் தி டேட்டாவில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க, டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். ரிசர்ச்னாலே இதெல்லாம் தான், இல்லை இதெல்லாம் நம்மள அடைக்கிறது தான். இது எல்லா ரிசர்ச்லேயும் நாம் படித்தோம். அதே போன்று தான் இங்கே வேரியபிள்ஸ் எல்லாம் சில கட்டுப்பாடுகளுக்கு உட்படுத்தப்படும். கலெக்ஷன், அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே இங்கே நடைபெறும். அதான் இங்கே சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயம். தென் நெக்ஸ்ட்டு 7th பாயிண்ட் என்னவென்றால் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் டேட்டா. இல்லை, அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் டேட்டா இதுவும் எல்லா ரிசர்ச்சிலும் உள்ளது தான். என்னவென்றால் டீல்ஸ் வித் தி எக்ஸ்பர்ட் யூஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர். அதாவது இது எதை பற்றி விளக்குவது என்றால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜரை பற்றியுள்ள பயன்பாடை பற்றி விளக்குவது தான் என்னது? இந்த அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் தி டேட்டா. வித் தி ஹெல்ப் ஆஃப் ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் வேலிட் இன்டர்பிரிட்டேஷன் கேன் பி மேட். இல்லை, இங்கே நாம் அனலைஸ் பண்ணும்போது இங்கே உள்ள விஷயங்களை பற்றி நாம் பார்க்கும்போது வேலிட் இன்டர்பிரிட்டேஷனாக அமைய வேண்டும். எடுக்கக்கூடிய விஷயங்கள் நாம் பற்றி விளக்கக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே மிக மதிப்பு மிக்கதாக அமைய வேண்டும். தென் ட்ராயிங் இதான் என்னென்னா 7th பாயிண்ட். இப்போ என்னென்னா அனலைசிங், சிம்பிளாக சொன்னால் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரிட்டிங் தி டேட்டா தான். தென் ட்ராயிங் ஆன் தி கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் தி ரிசல்ட்ஸ். 8th பாயிண்ட் என்னவென்றால் ட்ராயிங் தி கன்க்ளூஷன்ஸ். இல்லை, கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே நம்ம ட்ரா பண்ண வேண்டும் அல்லவா? அண்ட் ரிப்போர்ட்டிங் தி ரிசல்ட், அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டு ரிப்போர்ட் பண்ண வேண்டும். கடைசி பாயிண்ட் என்னவென்றால் ட்ராயிங் ஆன் தி கன்க்ளூஷன்ஸ் ரிப்போர்ட்டிங் தி ரிசல்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அபவுட் தி ஸ்டடி we made it and it should be reported. இல்லை, கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் முடிவுகள் எல்லாம் நாம் படிப்பதோடு மட்டுமின்றி அதை நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் அல்லவா? ரிப்போர்ட் பண்ணதை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும்? ரிப்போர்ட் பண்ண வேண்டும், ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். மற்றும் தி கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் தி ஸ்டடி மஸ்ட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு தி ப்ராப்ளம் டு தி பாப்புலேஷன் ஆக்சுவலி கவர்ட். கன்க்ளூஷன்ஸ் முடிவுகளுக்கு எல்லாமே சில தளர்வுகள் கொடுக்கப்பட்டாலும் கூட அதை என்ன செய்ய வேண்டும்? துல்லியமாக என்ன செய்ய வேண்டும்னா கவர் பண்ண வேண்டும். கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி முடிவுகள் எடுக்க வேண்டும். எல்லா விஷயங்களையும் பற்றி படித்த பின்பு தான் முடிவுகள் எடுக்க வேண்டும். ஒன் மஸ்ட் நாட் ஃபால் டு ரெகக்னைஸ் தி லிமிடேஷன்ஸ் அண்டர் யூஸிங் தி கன்க்ளூஷன்ஸ். அதே வேளையில் அதற்காக குறிப்பிட்ட எல்லைகள் வகுக்கக்கூடாது. இல்லை, எல்லைகள் இல்லாமல் என்ன செய்ய வேண்டும்? நாம் முடிவுகள் எடுக்க வேண்டும். முடிவுகள் எடுக்க
தயங்க வேண்டாம். Then result should be reported in sufficient detail so that the reader can make judgment as to its adequacy. தான் முன்பு படித்தோம் தான். அதாவது என்னவென்றால் ரிசல்ட்ஸ் எல்லாம் என்ன செய்ய வேண்டும், ரிப்போர்ட் பண்ண வேண்டும். கன்க்ளூஷன்ஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அது அப்படி ரிப்போர்ட் பண்ணால்தான் படிக்கக்கூடிய ஆய்வு நூல்களை படிக்கக்கூடிய மக்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியும். இல்லை, நம்முடைய ரிசர்ச்சை பற்றி நாம் எடுக்கக்கூடிய இந்த தலைப்பை பற்றி உள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியும். அதுதான் திஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ டோட்டல் 8 பாயிண்ட்ஸ், 8 ஸ்டெப்ஸு. என்னென்ன ஸ்டெப்ஸு சிம்பிளாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவென்றால், வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவென்றால் ஐடென்டிஃபையிங் அண்ட் டிஃபைனிங் தி ப்ராப்ளம். இல்லை, சிம்பிளாக என்னவென்றால் ப்ராப்ளமே எதில் தான் ஸ்டார்ட் ஆகுது, செலெக்ஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னாலே, எந்த ரிசர்ச்னாலும் முக்கியமாக இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னாலே செலெக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட் பாயிண்ட். இல்லை, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங். அதில் தான் ரிசர்ச்சே ஸ்டார்ட் ஆகுது. மற்றபடி ப்ராப்ளம் எல்லாம் டிஃபைன் பண்ண வேண்டும். டிஃபைனிங் தி ப்ரிசிஸ் டேர்ம்ஸ். இல்லை, துல்லியமாக என்ன செய்ய வேண்டும், டிஃபைன் பண்ண வேண்டும். இல்லை, துல்லியமாக நாம் கணிக்க வேண்டும், துல்லியமாக வகுக்க வேண்டும் ப்ராப்ளம் என்னவென்று. தென் வேரியபிள்ஸ் should be variables to be investigated should be defined in operational terms. இல்லை, அது புலனாய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் வேரியபிள்ஸ் எல்லாமே. தென் செகண்ட் பாயிண்ட், ரிவ்யூவிங் தி லிட்ரேச்சர் அண்ட் ரிலேட்டிங் தி ப்ராப்ளம். தி ரிவ்யூ பண்ண வேண்டும். இல்லை, சிம்பிளாக சொன்னால் இல்லை, தி ரிலேட்டட் லிட்ரேச்சர் அண்ட் experiments should be reviewed. The experimental design should be planned and outlined. இல்லை, அது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன செய்ய வேண்டும், ரிவ்யூ செய்ய வேண்டும். இல்லை, நம்ம படிக்கக்கூடிய பாடங்கள், விஷயங்கள், அதுபோல் ஆய்வுகள் எல்லாமே என்ன செய்ய வேண்டும்னா ரிவ்யூ செய்ய வேண்டும். மூணாவது ஸ்டேட்டிங் ஹைபாத்திசிஸ். இல்லை, இதுதான் முக்கியமான பாட்டு. வயிற்றளவில் முக்கியமான பகுதி இதுதான் பார்த்தல. வயிற்றளவில் இந்தியஸ் ரிசர்ச் தான் என்னது ஹைபாத்திசிஸ். தென் நெக்ஸ்ட்டு hypothesis. Now the research has to formulate hypothesis that can be verified by the experimental data. Then next, drawing the experimental design. எப்படி ட்ரா பண்ண வேண்டும், experimental design is to the research what blueprint is to an architect. அதாவது கட்டடக்கலை போன்ற விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் இஸ் தி ரிசர்ச்சர் வாட் ஏ ப்ளூ பிரிண்ட் கொடுக்க வேண்டும். அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் பண்ணும்போது நம்ம என்னவென்றால் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க வேண்டும். அதை பற்றியுள்ள ப்ளூ பிரிண்ட் கொடுக்க வேண்டும். அதே போன்று அதற்கான வடிவம் கொடுக்க வேண்டும். அல்லது ஆர்கிடெக்ட்னா கட்டடக்கலை, அதற்கான வடிவம் கொடுக்க வேண்டும். டிசைன் டு தி ரிசர்ச் வாட் ப்ளூ பிரிண்ட் இஸ் டு அன் ஆர்கிடெக்ட். த நெக்ஸ்ட், தி செலக்டட் டிசைன் ஷுட் பி appropriate for testing the hypothesis of the study. நாம் கொடுக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் இல்லைனா டிசைனிங் எல்லாமே ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணும்படியாக அமைதல் வேண்டும். தென் it should prove adequate control over the study. இல்லை, போதுமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு இது அமைய வேண்டும். டிஃபைனிங் தி பாப்புலேஷன். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னவென்றால் டிஃபைனிங் தி பாப்புலேஷன். இட் இஸ் நெசசரி டு பாப்புலேஷன் டு precisely so that there can be no question about the population to which the conclusions are to apply. இல்லை, அதாவது மக்களிடெல்லாம் கேட்டுட்டு தான் முடிவுகள் எடுக்க வேண்டும். மற்றபடி கேட்காமல் இந்த விஷயங்களெல்லாம் நாம் முடிவு பண்ணக்கூடாது, பதிவு பண்ணக்கூடாது. எல்லா விஷயங்களும் கேள்விகள் கேட்டு பதில்கள் வாங்க வேண்டும் மக்களிடம். அதுதான் டிஃபைனிங் தி பாப்புலேஷன். தென் நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் பாயிண்ட் என்னவென்றால் கேரிங் அவுட் தி ஸ்டடி அண்ட் மெஷரிங் தி அவுட்கம்ஸ். இல்லை, என்னென்னா the variables has to be administered to the subjects based on the experimental design. It also involves controlling variables, applying the experimental factors and maintaining the records, procedures and collecting the data. அதாவது மெஷரிங் தி அவுட்கம்ஸ் அல்லவா, அதாவது வேரியபிள்ஸை வச்சு தான் நிர்வகிக்க முடியும். இல்லை, இந்த விஷயங்களை எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவே வேரியபிள்ஸ் வச்சு தான் நிர்வகிக்க முடியும். மட்டுமல்லாமல் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டானால் என்ன தான் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன், அனாலிசிஸ், இன்டர்பிரேஷன் எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் என்னது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இல்லை, அதுதான் இதில் சிம்பிளாக இதில் கொஞ்சம் விஷயங்களாக சொல்லக்கூடியது. அடுத்ததாக 7th பாயிண்ட் என்னவென்றால் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் டேட்டா. அதுவும் இப்போ கொஞ்சம் நாங்கள் படித்தோம். அனலைசிங் மஸ்ட்டு, இன்டர்பிரேஷனும் மஸ்ட். இல்லை, இங்கே இந்த ரிசர்ச்சில் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ராப்பர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் வேலிட் இன்டர்பிரேஷன் கேன் பி மேட். இல்லை, அதில் வேலிடான இன்டர்பிரேஷன் இங்கே தேவை. இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவில் அது பண்ண வேண்டும். அது 7வது ஸ்டெப்பு. தென்
எட்டாவது பாயிண்ட் என்னவென்றால் எட்டாவது ஸ்டெப் கடைசி ஸ்டெப் என்னவென்றால் டிராயிங் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரிசல்ட்ஸ். முடிவுகள், இல்லாத முடிவுகள்னாலே முடிவான பாயிண்ட் தான் இல்லை, டிராயிங் தி கன்க்ளூஷன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் தி ரிசல்ட்ஸ். இல்லை அடுத்து மட்டுமே கன்க்ளூஷன் மட்டும் இல்லாமல் ரிசல்ட்டு ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதுதான் கன்க்ளூஷன்ஸ் அபவுட் ஸ்டடி பி மேட் அண்ட் இட் ஷுட் பி ரிப்போர்ட்டட். த நெக்ஸ்ட் the conclusions of the study must be restricted to the population actually covered. One must not fall into against the limitations under using the conclusions. Results should be reported in sufficient detail so that reader can make judgment as to its adequacy. அதாவது முடிவுகளை கொடுக்கும்போது கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். முடிவுகள் எல்லாம் எப்படியும் ரிப்போர்ட் பண்ணியாக வேண்டும். ரிப்போர்ட் பண்ணால் தான் என்ன செய்ய வேண்டும் என்றால், ரிப்போர்ட் பண்ணால் தான் இந்த படிக்கக்கூடிய அல்லது ஆய்வை படிக்கக்கூடிய மக்கள் என்ன ஜட்ஜ் பண்ண முடியல. ரிப்போர்ட்டுடைய தகுதி என்ன, ரிப்போர்ட்டோடைய நிலை என்ன, ரிப்போர்ட்டுக்கு மதிப்பெண்கள் வழங்க முடியும், மட்டுமின்றி ரிப்போர்ட்டை படிக்கவும் முடியும். இதுதான் என்னது these are the steps of experimental data. இப்போ டோட்டல் 8 ஸ்டெப்ஸ். முக்கியமாக இந்த ஹெட்டிங் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவென்றால் டிஃபைனிங் தி ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஐடென்டிஃபையிங் அண்ட் டிஃபைனிங் தி ப்ராப்ளம். தென் செகண்ட் ஸ்டெப் என்னவென்றால் ரிவ்யூவிங் தி லிட்ரேச்சர் and relating to the problem. Third step stating hypothesis. Then fourth step என்னவென்றால் drawing the experimental design. Then fifth step என்னது? defining the population. Sixth step carrying out the study and measuring the outcomes. Then seventh step என்னவென்றால் analyzing and interpretation. Then final step another drawing on the conclusions and reporting the results. These are the steps of experimental data. இத்துடன் மூன்றாவது பாடம் முடிவடைந்தது. ரிசர்ச் ப்ரொபோசல் இத்துடன் முடிவடைந்தது. தொடர்ந்து நான்காவது பாடத்தை படிக்கலாம். நான்காவது பாடம் டூல்ஸ் ஆஃப் ரிசர்ச் டேட்டா. டூல்ஸ் பற்றி அடுத்த நான்காவது பாடத்தில் படிக்கலாம். ஓகே, நன்றி.